அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மரில் நம்ம குடிக்கக்கூடிய இந்த இளநீர் அப்படின்ற சாதாரணமான ஒரு தண்ணி அப்படின்னு நம்ம இதை நினைக்கிறோம். ஆனால் இளநீரில் எத்தனையோ நற்பலன்கள் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இளநீர் குடிக்கிறதால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்ற விஷயத்த முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இளநீரில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், நார்ச்சத்து, இரும்பு சத்துன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. கோடை காலங்களில் இளநீர் குடிக்கிறதால உடல் சூட்டை தணித்து நமக்கு புத்துணர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். தினமும் ஒரே ஒரு இளநீர் குடித்து வரும்போது நம்முடைய வயிற்றுப்புண்கள் குணமாகுமாம். இளநீரில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து தோல் வறட்சியை போக்கி முகப்பரு உள்ளிட்ட முகம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. கோடை காலங்களில் உடல் வளர்ச்சியால் ஏற்படக்கூடிய சிறுநீர் எரிச்சல் இளநீர் குடிப்பதால சரியாகுமா? இளநீரில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் தோல் சுருக்கம் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னும் இளமையான தோற்றமளிக்க இது உதவியா இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இளநீர் குடிக்கிறதால நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் சிறுநீர் மூலியமாக வெளியேறி நம்ம உடலானது சுத்தப்படுத்தப்படுது அப்படின்னும் சொல்கிறாங்க. பொதுவாகவே தென்னை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய இலை, தலை, காய், கனின்னு எல்லாத்துலேயுமே பல்வேறு பலன்களை கொண்டிருக்கு. தென்னை மரம் ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு மரம். இப்போ உலகத்தினுடைய பல வெப்பமண்டல நாடுகளில் அதிகம் வளர்க்கப்பட்டு வர ஒரு பயிர் அப்படின்னு சொல்லலாம். தென்னை மரத்தினால மனிதர்களுக்கு பல்வேறு நன்மைகள் இருக்குது. நம்முடைய சமையலில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தேங்காய் அப்படின்றது இந்த தென்னை மரத்துலேருந்து தான் கிடைக்குது. தேங்காய் தவிர இளநீர்லேயும் நிறையவே நன்மைகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இளநீர் மனிதர்களுக்கு தென்னை மரம் அளிக்கக்கூடிய ஒரு இயற்கையான வரப்பிரசாதம் அப்படின்னு பலராலையும் சொல்லப்படுது. இதனால நம்ம உடல் ரீதியாகவும் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய் பரம்பரை காரணமாகவும் தோல்ல தேங்கி இருக்க நச்சுக்கள் காரணமாகவும் தான் வருது. இந்த இளநீர் குடிக்கிறதால, அதாவது மருத்துவர்களாலேயே இளநீர் குடிக்கிறதால இந்த நோய் குணமாகுது சொல்லப்படுது. குறிப்பா சொரியாசிஸ் வாதி ஏற்படாம இந்த இளநீர் தடுக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தோல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இளநீர் ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலை அதிகமாக வருந்து செய்யக்கூடிய உடல் உழைப்பு மற்றும் உடற்பயிற்சி எதுவுமே எல்லாத்தாலையுமே வியர்வை அதிகமாக வெளியேறி உடலுக்கு தேவையான உப்புகளும் சேர்ந்துமே அதிலிருந்து வெளியாகுது. இதனால் நம்ம இந்த டைமில், அதாவது உடற்பயிற்சிகள் செய்யும்போது நீங்கள் இளநீர் பருகுவது மூலியமாக எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உப்புத்தன்மை நமக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற இந்த உப்பு உடலுடைய இயக்கத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் ஒரு முக்கிய காரணி. இளநீர் குடிக்கிறதால உடலில் இந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற உப்புச்சத்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு நம்பப்படுது. உடல்ல புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் தந்து சிறப்பான உடல் இயக்கத்துக்கு நம்ம இந்த இளநீரை பருகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இளநீரை அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு குறையுமா? அதிக அளவில் குறையும் அப்படின்னும் நம்பப்படுது. இது மருத்துவ ஆய்வுகள்லேயே கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் சத்துக்களை ரத்தத்தில் கலந்து போகிறதுக்கு இந்த இளநீர் ஒரு உதவியாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இளநீரை தொடர்ந்து குடிக்கும்போது ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதீத மன அழுத்தம் குறையுது அப்படின்னும் சொல்கிறாங்க. இதனால் இதயத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த இளநீர் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்குங்க. நெடுநாள் மலச்சிக்கல் காரணமாக பிரச்சனையில் அவதி இருக்கிறவங்க சிறந்த இயற்கை பானமாக இந்த இளநீரை எடுத்துக்கலாம். இளநீரில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் மூலியமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதை தினமும் குடித்து வருபவங்களுக்கு செரிமான அமில சுரப்பை சீராக்கி உணவு எளிதில் ஜீரணமாக்கவும் உதவியாக இருக்கும். வயிறு, குடல் மாதிரியான உறுப்புகள் எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்த இது உதவியாக இருக்கு. சீதபேதி மாதிரியான கடுமையான வயிற்றுப்போக்கால உடல் அத்தியாவசிய சத்துக்கள் எல்லாமே போயிடும். இளநீர் குடிக்கிறவங்களுக்கு இந்த சத்துக்களும் தேவையான உப்பும் வரும் அப்படின்றது சொல்லப்படுது.
இது மட்டும் இல்லாமல் இளநீர் நம்ம உடம்புக்கு தேவையான பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாங்க. தினமும் காலையில் இளநீரை நம்ம குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்கலாம். அது நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வெயில் காலங்களில் இந்த இளநீர் நமக்கு தாகத்தை தணித்து நீர் ஏற்றத்தை அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்லலாம். மழை மற்றும் குளிர் இல்லாத காலத்தில் இந்த இளநீரை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அதனால் எந்த தவறும் கிடையாது. இளநீரில் இருக்கக்கூடிய இந்த கனிமங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கனிமங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடல் முழுவதும் கிரகித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். காலை நேரம் இதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இளநீர் குடிக்கிறீங்க அப்படின்னா காலையில் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக இந்த இளநீர் நாம் காலகாலமாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாரம்பரியமான ஒரு ஒரு குடிக்கக்கூடிய நீர் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை குடிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் தான் ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தாங்க உண்மை. இந்த இளநீர் குடிக்கிறதால உடல் எடை குறையுமா அப்படின்னு கேட்டால், அதாவது காலையில் இதை குடிக்கிறதால நமக்கு இன்னும் என்ன நன்மைகள்லாம் இருக்கும், உடல் எடை குறையுமா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். காலையில் இளநீர் அருந்துவதன் மூலமாக நம்மளுடைய செரிமானம், ஆரோக்கியம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. செரிமான பிரச்சனை இல்லை அப்படின்னாலே அந்த மனிதன் ரொம்பவே நல்லா இருக்கான், ஆரோக்கியமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். செரிமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மலச்சிக்கல் போன்ற பாதிப்புகள் கண்டிப்பாக வருங்க. இந்த இளநீரில் செரிமான ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்தக்கூடிய வகையில் நொதிகள் அதிகமாக இருக்குது. இது உணவை உடைத்து செரிமானம் சீராக நடைபெற செய்யுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கும்போது செரிமான ஆரோக்கிய மேம்பாடு, அஜீரணம், வயிறு உப்புசம், வாயு தொல்லைகள் போன்றவையெல்லாம் ஏற்படாமல் தடுக்க உதவுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இளநீர் குடிக்கிறதால நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளநீரில் விட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குங்க. வைட்டமின் சி நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்த உதவக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். காலையில் நீங்கள் முதல்ல இந்த இளநீரை அருந்துவதன் மூலமாக நோய் தொற்றுக்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் நோய் பாதிப்புகள் ஏற்படாமல் எதிர்த்து போராட நமக்கு உடலை தயார்படுத்துது அப்படின்னு தாங்க சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் நம்மளுடைய உடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தடுத்து நிறுத்துது, நடுநிலையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த இளநீர் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துவதால் தொற்று நோய்கள் அபாயம் குறையுது அப்படின்னு சொல்லலாங்க. உடல் எடையை இழக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் பயிற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது இன்றைக்கி 190 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே இந்த உடல் எடை பிரச்சனை தாங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னவோ மருந்து மாத்திரை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடாம எவ்வளவோ விஷயங்களை மேற்கொள்கிறாங்க. அப்படி உடல் எடையை குறைக்கக்கூடியவங்களுக்கு இந்த இளநீர் உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இளநீரை தினசரி அருந்துவது சிறந்த பலனை உடல் எடை குறைக்கிறதுல நமக்கு கொடுக்குங்க. குறைந்த கலோரிகளை கொண்ட பானங்களில் இதுவும் ஒன்று. மேலும் இது நம்மளுடைய உடலுக்கு இயற்கையாகவே நீர் சத்துனா வழங்குறதால அடிக்கடி பசி ஏற்படுவது இது தடுக்கிறது. இந்த பசி தடுக்கிறதாலேயே நம்ம உடம்புல ஒரு சில பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமே குறையுது. அது மட்டும் இல்லாமல் இளநீரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நம்மளுடைய உடலில் எலக்ட்ரோல்டுகளை சமப்படுத்தி வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக நடைபெற உதவுது. தினசரி வெறும் வயிற்றில் இதை நாம் குடிக்கிறதன் மூலமாக பசி உணர்வு அதிகமாக தூண்டப்படாமல் இருக்குது. மேலும் உணவுகளில் இருக்கக்கூடிய கலோரிகளின் அளவை குறைக்கவும் இவற்றில் இருக்கக்கூடிய பண்புகள் உதவுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடலில் வறட்சி ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த இளநீரை தினசரி அருந்துவது நல்லது. நாம் தூங்கும்போது நம்மளுடைய உடலானது தண்ணீரை இழக்க ஆரம்பிக்குது. அதனால் அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இளநீர் அருந்துவதன் மூலமாக இழந்த திரவத்தை மீண்டும் பெற முடியுது. மேலும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகள் இதில் அதிக அளவில் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் தடுக்குது. உடலில் திரவத்தின் அளவை சரியாக பராமரிக்க உதவுது. உடல் நீரேற்றமாக வைப்பதன் மூலமாக நீர் இழப்பு குறைபாடுகள் கூட வர பாதிப்பு பெருமளவு தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். தினசரி காலையில் இளநீர் அருந்துவதன் மூலமாக நம்மளுடைய இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை ஒழுங்குபடுத்த முடியும். இருந்தாலும் மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி மட்டுமே நாம் எந்த பொருளாக இருந்தாலும் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது.
இளநீரில் இருக்கக்கூடிய நன்மைகள் இரத்தத்தில் சர்க்கரை அதிகரிப்பை தடுத்து இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவுது. மேலும் இதில் இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் என்சைம் இருக்கிற இவை எல்லாமே செயல்படுத்துகிறது. காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இந்த நீரை குடிப்பது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்க உதவுது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய முதல் பிரச்சனையே இந்த சர்க்கரை தாங்க. அந்த சர்க்கரையவே கட்டுப்படுத்துது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அருமருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இளநீரில் இருக்கக்கூடிய பண்புகள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கும் ஒரு இயற்கை நச்சு நீக்கியாக செயல்படுதுங்க. இதில் இருக்கக்கூடிய டயோரிக் பண்புகள் சிறுநீரின் வழியாக உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற உதவும். இது நம்மளுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி உடல் உறுப்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்துது. அதனால் காலையில் வெறும் வயிற்றில் இந்த தேங்காய் தண்ணீர் குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எளிதாக வெளியேறும். இது நாள் முழுவதும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அதே நேரம் சிறுநீரக நோயாளிகள் இளநீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் இவற்றில் உப்பு இருக்கிறதால இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான ஒரு மருத்துவமாக இருந்தாலும் அதை சரியான முறையில் கையாளும் போது கண்டிப்பாக நமக்கு ஆரோக்கியம் நிச்சயம், ஆயுள் நீட்டிக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் இளநீர் வெறும் வயிற்றில் குடிக்கிறதால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.